பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை மன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள், நெகிழ விடாமல் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நெகிழ்ந்து விடுதல் என்று சொல்வது தளர்ந்து போகுதல் என்பதற்கு அர்த்தமாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்முடைய கைகள் எப்பொழுது தளர்ந்து போகும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியங்களை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்காத சூழ்நிலையில நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், நாம் செய்கிற கிரியைகளை நாம் விட்டு விடுவோம், நாம் செய்கிற அந்த முயற்சிகளை நாம் விட்டு விடுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ உன்னுடைய கைகளை நீ நெகிழ விடாதே, அதாவது அசந்து போக விடாதே, நீ சோர்ந்து போய் விடாதே, நீ செய்கிற கிரியைகளை நீ செய்யாமல் விட்டு விடாதே, உன் கைகளை நீ பலப்படுத்திக்கொள், திடப்படுத்திக்கொள், உன் மனதை திடப்படுத்திக்கொள். ஏன் என்று சொன்னால், நீ தொடர்ந்து செய்கிற உன் கரத்தின் கிரியைகளுக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருஷங்களாக சிலர் ஒரே காரியத்தை செய்து 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 அது ஒண்ணுமே வாய்க்காமல் அதிலே தங்களுடைய நேரமும் பணமும் தங்களுடைய பிரயாசமும் வீணாய் போனது, இனி இதுல பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அதை விட்டு விடலாம் என்று சொல்லி சில காரியங்களை விட்டு விடுவதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா, பல வருஷம் முயற்சி செஞ்சு பார்த்தோம் பிரதர், ஒண்ணுமே கைகூடி வரல, இனி எதுக்கு அந்த முயற்சிகள் சொல்லி கைவிட்டுட்டேன் என்று சொல்லி சிலர் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்குரியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், கிரியைகளுக்கு நான் பலனை கொடுப்பேன், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதற்கு உதாரணத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 பேரை குறித்து சொல்ல முடியும். முதலாவதாக ஈசாக்கு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஆனால் அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்ததெல்லாம் நன்மையாய் நடந்ததா என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை. பிரியமானவர்களே, எல்லாமே தீமையாகத்தான் நடந்தது. சத்துருக்கள் அவர் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். அவருடைய தகப்பன் நாட்கள், ஆபிரகாமின் நாட்களிலே ஆபிரகாம் வெட்டின எல்லா கிணறுகளையும் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு மண்ணினாலே மூடி போடுகிறார்கள். அன்பானவர்கள், மறுபடியும் உறவை வெட்டும் பொழுது இந்த தண்ணி எங்களது என்று சொல்லி அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அன்பானவர்கள், பல விதமான அவர் செய்கிற கிரியைகளுக்கு பல விதமான முட்டுக்கட்டைகள் வந்தது. சில நேரத்தில் அவர் செய்த கிரியை கஷ்டப்பட்டு அவர் பிரயாசப்படுவாரு, ஆனால் கஷ்டமே இல்லாமல் எதிரிகளை பிடுங்கிக் கொள்ளுவார்கள். இது ஈசாக்கின் வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவரோடு கூட பேசினார், ஆபிரகாம், ஈசாக்கே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. அன்பானவர்களே, ஒரு நாள் ஒரு துறவை கர்த்தர் வெட்டினார், ஈசாக்கு வெட்டினார். அதுக்கு யாருமே வாக்குவாதம் பண்ணல. அப்பொழுது ஈசாக்கு அந்த துறவுக்கு பேரிடுகிறார், நாம் பழுகும்படி இப்பொழுது நமக்கு தேவன் இடம் உண்டாக்கினான்னு சொல்லி அந்த துறவுக்கு ரெகபோத் என்று பேரிடுகிறான். அதாவது ரெகபோத் என்று சொன்னால் என்ன? பழுகி பெருகுகிற வாழ்க்கை, பழுகி பெருகுதல் என்று சொல்லி அர்த்தம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஈசாக்கு முதல் 2 துறவுகளை வெட்டுகிறார். அதெல்லாம் அவருடைய அப்பா காலத்துல வெட்டினது, எதிரிகள் மூடி போட்டது. மீண்டுமாக அவர் அதை வெட்டும் பொழுது எதிரிகள் சொல்லுகிறார்கள், இது எங்களுது எங்களுது எங்களுன்னு சொல்லி. அதற்கு அவர் ஏசேக்கு என்றும் ஒரு கிணறுக்கு சித்ரா என்றும் பெயரிடுகிறார். அன்பானவர்கள், இதெல்லாம் கசப்பான அனுபவங்கள், ஏமாற்றத்தின் அனுபவங்கள். அன்பானவர்களை, நீங்களும் ஏசேக்கு சித்ரா என்கிறதான கசப்பான ஏமாற்றத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ உன்னுடைய கரங்களை நீ நெகிழ விடாதே, நீ திடன் கொள், நிச்சயமாக உன் கரத்தின் கிரியைக்கு பலனை நான் கொடுப்பேன், உனக்கு நான் ரெகபோத்தின் நாட்களை கொடுப்பேன், உன்னை நான் பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை இவனை பார்த்து சொல்லுகிறார். எனவே நாம் சோர்ந்து போகாமல் நாம் திடமனதா இருப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எந்தெந்த விஷயத்துல தகப்பன் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறார்களோ, தகப்பன் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில இயேசுக்கு சித்திரங்கிறதான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏமாற்றத்தின் வழியாக தகப்பன் ஆண்டவரே அப்பா கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு இயேசு நாமத்தினாலே ரெகோபோத்தின் நாட்கள் தொடங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய கரத்தின் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரே உடைய கரத்தின் கிரியைகளுக்கு ஆண்டவரே பலனை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியா இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.